ஆம். இலங்கையில் இராவணன் கோட்டை என்று சொல்லப்படுவது பெரும்பாலும் இராவணனுடன் தொடர்புபடுத்தப்படும் பல இடங்களையும், குறிப்பாக எலா பகுதியில் உள்ள இராவணா குகை மற்றும் இராவணா எல்லா பகுதிகளையும் குறிக்கிறது. இராவணன் கோட்டை, இலங்கை வரலாறு. இராமாயண மரபின்படி இலங்கையை ஆட்சி செய்த மன்னன் இராவணன் சீதையை இராமரிடமிருந்து அழைத்து வந்து இலங்கையின் பல பகுதிகளில் வைத்திருந்ததாக கதை கூறுகிறது. எல்லா பகுதியில் உள்ள இராவணா குகை சீதை மறைத்து வைக்கப்பட்ட இடங்களில் ஒன்றாக உள்ளூர் மரபில் கருதப்படுகிறது. இலங்கை அரசின் சுற்றுலா தகவல்களிலும் இந்த பகுதி இராவணன் கதையுடன் தொடர்புபடுத்தப்படுகிறது. ஹிந்து டிபார்ட்மெண்ட் 1. இராவணன் குகை. இராவணா குகையில் தொல்லியல் ஆய்வுகளின் போது சுமார் 25,000 ஆண்டுகளுக்கு முன்பான மனித வாழ்வியல் தடயங்கள் கிடைத்துள்ளன என்று இலங்கை தொல்லியல் துறை தொடர்பான தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் அந்த குகை இராவணனால் கட்டப்பட்டது அல்லது பயன்படுத்தப்பட்டது என்பதை நிரூபிக்கும் தொல்லியல் ஆதாரம் இல்லை. ஹிந்து டிபார்ட்மெண்ட். இராவணா எல்லா நகரத்திற்கு அருகில் இருக்கும் இராவணா எல்லா நீர்வீழ்ச்சி இராவணனின் பெயருடன் இணைக்கப்பட்டுள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகும். சீதை இப்பகுதியில் இருந்ததாக உள்ளூர் நம்பிக்கை கூறுகிறது. விக்கிபீடியா. இராவணன் கோட்டை உண்மையில் எங்கே? சில இலங்கை மரபு கதைகள் சிகிரியா, சீதா கோட்டுவா, இராவணா குகை, நுவரலியா, சீதா எலியா போன்ற இடங்களை இராவணனின் அரண்மனை அல்லது கோட்டையுடன் தொடர்புபடுத்துகின்றன. உதாரணமாக, சீதா கோட்டுவா இராவணன் சீதையை மறைத்து வைத்த இடம் என்ற உள்ளூர் மரபு உள்ளது. சென்ட்ரல் ப்ராவின்ஸ் டூரிசம். ஆனால் முக்கியமான விஷயம், இராவணன் வாழ்ந்த காலம், அவருடைய அரண்மனை அல்லது இராவணன் கோட்டை என்ற ஒரு குறிப்பிட்ட கோட்டை இருந்தது என்பதற்கு உறுதியான வரலாற்று தொல்லியல் ஆதாரம் தற்போது இல்லை. எனவே இதை இராமாயண மரபு இலங்கை நாட்டுப்புற நம்பிக்கை என்ற அடிப்படையில் பார்ப்பது சரியானது. சிகிரியா மட்டும் தொல்லியல் ரீதியாக 5ஆம் நூற்றாண்டு கி.பி. மன்னர் காசியப்பனின் கோட்டை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரலாற்று பதிவு. அதை இராவணனின் கோட்டை என்று கூறுவது ஒரு மாற்று மரபு கருத்து. விசிட் ஸ்ரீலங்கா வித் ஏஷியா. நீங்கள் விரும்பினால்